இத பாருமா, நானா யாட்டி வம்புக்கு போறதில்ல, தானா வர வம்ப விடவும் போறதில்ல. அது ராக்கியா இருந்தாலும் கவலை இல்ல, அவங்க அப்பானா இருந்தாலும் கவலை. உனக்கு எப்பவுமே எதிரி அழிக்கிறது தான் பிடிக்கும்ல? எனக்கு எப்படி தெரியுமா? எதிரிய வாழ விட்டு அவன் முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் எனக்கு பிடிக்கும். நான் அடுத்தவன் பிரச்சனைய தோடுறது கூட இல்ல, ஆனா ஆட்டம் கோதா போட்டி பந்தேன்னு வந்துட்டா சும்மா சொல்லி அடிப்பேன், கில்லி கில்லி மாதிரி. முடிவு பண்ணி இறங்கிட்டேன், ஃபீல் பண்ண மாட்டேன், பேக் அடிக்க மாட்டேன். ஒன்ஸ் பிக்கப் ஆன ஆனதான் போய்கினே இருப்பேன். கபடி ஆடலாம், கிரிக்கெட் ஆடலாம், பரதநாட்டியம் ஆடலாம், கத்தகளி கூட ஆடலாம்டா. ஆனா ஆணவத்துல மட்டும் ஆடவே கூடாது மச்சி. அப்படி ஆடினு வச்சுக்க, மகன அந்த பல்ட்டி தான். இந்த பார், பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்ல, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் உலகத்துல வாழ்ற ஒவ்வொருத்தருக்கும் முக்கியமான தேவை தைரியம். அதுவும் உங்ககிட்ட நிறையவே இருக்குடா. அதுவும் சாவுக்கு பயப்படாத தைரியம். டேய், எதிரில் வர எவனே எதிர்க்க துணிச்சு நீ ஏன் பிரச்சனைகளை பார்த்து நடுங்குற? எதிரில் ட்ரெயின் இல்லை, எது வந்தாலும் இழுத்து நிற்கணும். அதான் தைரியம். அந்த தைரியத்தை வாழ்றதுக்கு யூஸ் பண்ணிப்பார். தாவு நினைச்சா வரும் சாதனை, ஜெயிச்சாதான் வரும். ஜெயிப்பு தமிழ் யாருன்னு தெரியணுமா? ஆமா. யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவன் தான் தமிழ். நான் I'm coming for you. But once I get to you, I will kill you. I'm waiting. 5000 கோடி எப்படி? 5000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். பற்று வைத்த பற்றி எறிய கேட்கும். நீ விதைத்த வினையெல்லாம் அது என்ன சொன்னீங்க? பிராண்டிங். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். அந்த பிராண்ட் நான் கிழிச்சு காட்டுறேன். இந்த போட்டியில ஜெயிச்சு புது மாப்பிளையா நம்ம ஊருக்கு வா. நான் செந்தூர பாண்டி தம்பின, எனக்கு தோல்வின்றதே கிடையாது. ஆசீர்வாதம் பண்ணுங்க.